இப்போ ஹெக்ஸாடெசிமல் ஃபைலை எப்படி ஃப்ளாஷ் மேஜிக்கில் டவுன்லோட் பண்ண போகிறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து ஃப்ளாஷ் மேஜிக். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃப்ளாஷ் மேஜிக் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு 5 ஸ்டெப் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ அதில் வந்து இதில் உங்களுக்கு விசுவலில் தெரியக்கூடிய அந்த செட்டிங்ஸ் மாரியே செட் பண்ணிக்கணும். ஸோ டிவைஸ் என்ன டிவைஸ்க்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க, என்ன கம்யூனிகேஷன் போர்ட்டு, அதாவது கம்யூனிகேஷன் போர்ட் வந்து நம்ம யூஎஸ்பி வழியாக பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சிஸ்டம் வந்து அதுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணும். அது டிவைஸ் மேனேஜர் வழியாக செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த கம்யூனிகேஷன் போர்ட் வந்து சூஸ் பண்ணணும். பாட் ரேட் வந்து 19200, இன்டர்ஃபேஸ் வந்து நன் ஐஎஸ்பி, ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வந்து 12.60. ஸ்டெப் 1 ஓவர். ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பிளாக் யூஸ்டு பை எக்ஸ்பைல் அதை செலக்ட் பண்ணிக்கணும். அந்த எரேஸ் ஆல் ஃப்ளாஷ் ப்ளஸ் கோட் ரீட் போர்ட் அது செலக்ட் பண்ணக்கூடாது, அது தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ 3வது எந்த ஃபைலை வந்து நீங்கள் லோட் பண்ண போகிறீங்க கண்ட்ரோலரில், ஸோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறோம். எல்இடி அந்த ஃபைல் தான் நான் லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபைலோட பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4வது வந்து வெரிஃபை ஆஃப்டர் ப்ரோக்ராமிங் தேவையில்லை, ஃபில் அன்யூஸ்டு ஃப்ளாஷ் அதுவும் தேவையில்லை. ஸோ இதில் எதுவுமே நம்ம 4th இதில் எதுவுமே டிக் பண்ண வேண்டாம். ஸோ 5th ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கிட்ட ஆன் பண்ணிக்கணும். ஸோ கிட்ட இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ கிட்ட வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன் பண்ண பிறகு இந்த கேபிள் தான் நம்மளுக்கு COM3 டிடெக்ட் ஆனது. ஸோ இந்த கிட்டில் ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மோடில் இருக்கணும். ஸோ ப்ரோ மோடில் வச்சு ரீசெட் பண்ணணும். ஸோ இப்படி ப்ரோ மோடில் வச்சு ரீசெட் பண்ணிட்டோம்னா இட்ஸ் ரெடி டு டவுன்லோடிங் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் பண்ண பிறகு தான் நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தேன்னா எரேசிங் ப்ரோக்ராமிங் ஃபினிஷ். ஸோ ஃபினிஷ்னு வந்தோடனே எனக்கு ப்ரோக்ராம் வந்து சிப்புக்குள்ளே வந்துருச்சு. இப்போ சிப்புக்குள்ளே இருக்க அந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த லிவர் சுவிட்ச் வந்து எக்ஸிக்யூட் மோடுக்கு மாற்றுறேன். எக்ஸிக்யூட் மோடுக்கு மாற்றிட்டு ஜஸ்ட் ஐ ப்ரெஸ் ரீசெட் அப்படின்னா ஐ கெட் த ரிசல்ட். ஸோ 4 எல்இடி டாகுலிங் ஆகுது. ஸோ எது ஆன் ஆகுதோ அது ஆஃப் ஆகுது. ஸோ எது மாற்றி அந்த ஆன் ஆஃப் ஆகுது தெரியுது நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ளாஷ் மேஜிக் ஓவர்.